விக்ஸானது பாட்டி கூட இப்போ இல்லாம இல்லப்பா, பக்கத்து வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப தொல்லப்பா, என்னடா வயசு இது, என்ஜாய் பண்ற வயசு. ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்க்காத நேரத்தில் ஒன்று கிடைக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச படம் தான் மாநகரம். இதில் நான் லோகேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்டர் ஸ்ரீ இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு கலர் அடிச்ச மாதிரி ஒரு போட்டோஸ், அந்த மீசை இல்லாத மாதிரி, இல்ல மீசை நிறைய வச்சுட்டு தாடி லைட்டா வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு சில போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாமே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா பார்த்தோம்னா தெரியுது, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லம்பு படத்துல, லோகேஷ் கனகராஜ் படத்துல, இந்த மாதிரியான படத்துல எல்லாத்துலயும் ஆக்ட் பண்ண ஸ்ரீ தான் அவரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் ஆகுது. சரி, இது ஒரு ஃபேக் அக்கௌண்ட், எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி மேக் பண்ணி போடுவாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எடிட்டிங்கா இருக்கும், ஏஐ மேக்கிங்கா இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தா அதுதான் அவங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட். அவங்க ஃபேமிலி விட்டு தள்ளி இருந்தாரு, தள்ளி ஒரு ரூம்ல மட்டும் இருந்தாரு. என்னடா இவ்வளவு பெரிய ஆக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம்ல இந்த மாதிரியான ஒரு கெட்டப்ல ஒரு ஷர்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஷர்ட் போடாமலாம் எடுத்துருப்பாரு. அந்த வீடியோவால தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாத்துக்கும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது, எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடில இருந்தே அவர் வீடியோ போட்டு இருந்தாரு. ஆனா எதனால ரீசெண்டா இப்ப ட்ரெண்ட்ல இருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோகேஷ் கனகராஜோட இன்ஸ்டா பேஜ் அந்த எக்ஸ் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறாருங்க. அந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இமிடியட் பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு போடுறாரு. அதுல இந்த ஸ்ரீயை பத்தி தான் போடுறாரு. ஸ்ரீ வந்து மருத்துவர்களால குணப்படுத்திட்டு இருக்காரு, அவரோட ட்ரீட்மெண்டால தான் இருக்காங்க, அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவரை. இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பிரஸ் ரிலீஸ், இமிடியட் பிரஸ் ரிலீஸ்ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்ரீயோட பேரண்ட்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் ஆக்டர் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துல அந்த எக்ஸ் தளத்தை வந்து பயங்கர ஹாட்டா வச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸ் பேஜ்ல வந்து போட சொல்லி இவங்க வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து போடுறாரு, லோகேஷ் கனகராஜ் வந்து போடுறாரு. அண்ட் தென் பிரஸ்லயும் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ரீச் ஆகுற இடத்துல இவங்க போயிட்டு கொடுக்குறாங்க. எதனால இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீயை பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாக்ஸிக்கான ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க, அவரை பத்தி ஒரு தப்பா பேசுறாங்க, அந்த மாதிரி தவறுதல் ஒரு புரிதலே அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அந்த மாதிரியான அவர் ஒரு ட்ரக் அடிக்ட் இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதனால என்ன சொல்றேன், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு மேல என் பையனை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து இனிமேல் ஸ்ரீயை பத்தி பேசாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு சில இமீடியட் பிரஸ் ரிலீஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து மருத்துவர்களால் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு இருக்காரு, நீங்க வந்து அவரை தனியா இருக்கிறதே வந்து மருத்துவர் சொல்லிதான் அவர் தனியாவே இருந்தாரு, அவங்க வந்து இணையதளத்தெல்லாம் வந்து அவரை வந்து போகக்கூடாது அதிகமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஆனா வீடியோ எல்லாம் கேட்பீங்க, வீடியோ எல்லாம் ஏன் அப்போ இன்ஸ்டால போட்டாரு, போட்டோ எல்லாம் ஏன் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுல ஏன் போட்டாரு அப்படின்னா, இன்கேஸ் நீங்களே இருக்கீங்க, இப்ப இன்ஸ்டால ஏதோ ஒண்ணு போடுறீங்க, இல்ல யூடியூப்ல ஏதோ ஒண்ணு போடுறீங்க, போடும்போது அது வியூஸ் லைக்ஸ் அதிகமா வரும்போது, கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓ நம்மளை வந்துட்டு எல்லாம் ரசிக்கிறாங்க, அப்ப நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம். அது இன்கேஸ் அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நம்ம மைண்ட் என்னன்னு யோசிக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம இன்னும் நிறைய வீடியோ போடணும்டா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கும். ஏன்னா வியூஸ் அதிகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி தான் யோசிப்போம். அந்த மாதிரி தான் வந்து அவரும் யோசிச்சு வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணி போட்டுட்டே இருந்திருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதுல ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகி போயிட்டு இருந்ததுங்க. என்ன வைரல் ஆகி எதனால அது வைரல் ஆச்சு அப்படின்னா, ஒரு நியூட் கண்டென்ட் மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தாரு. அதுல வந்து ஒரு சில ஒரு ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுதான் வந்துட்டு இருந்தாரு. பாட்டு பாடி போடுறது, அந்த அவர் சாப்பிட்றத வந்து எடுத்து போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்காரு. அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகாதவர் இந்த மாதிரி பண்ண உடனே ஒரு இதுல ட்ரெண்ட் ஆயிட்டாரு. ட்ரெண்ட் ஆயிட்டு எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு இதா ஆயிட்டாரு. எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது பிரஸ் மீட் மீன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்டர்வியூஸ் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு வந்து சம்பளம் வரல, அதனால அப்படி ஆயிட்டாரு. அவர் வந்து ட்ரக் அடிக்டா இருந்தாரு, அதனால ஆயிட்டாரு. இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கதான் இப்ப இப்படி இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டப்படுற நிலையில இருக்கும் போது அவங்கள பிளேம் பண்றது, அவங்கள பத்தி தெரியாம இப்படி சொல்றது அப்படி சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யவே கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே சரி, அவரோட பயோகிராபிய எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. உங்களால இவ்வளவு மட்டும் தான் பேச முடியும். ஒரு பர்சனோட லைஃப் பத்தியோ, அவங்களோட பயோகிராபி பத்தியோ, அவங்களோட டீடைல்ஸ் பத்தி எது பேசினாலும் ஒரு லிமிட்ன்றது யாருக்கா இருந்தாலும் இருக்கு, சரிங்களா? அவங்க வாயால அவங்க சொன்னா மட்டும்தான் அவங்களோட உரிமையில இருந்து சொல்ற மாதிரி. மத்த யாருக்குமே அந்த உரிமையே கிடையாது அவங்க லைஃப்பை பத்தி பேசுறதுக்கு, அவங்க பயோகிராபி பத்தி பேசுறதுக்கு. ஆனா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு பிரேமுக்காக போயிட்டு இன்டர்வியூ எல்லாம் உட்காந்துட்டு இன்டர்வியூல அந்த சேனல்காரன் எல்லாம் சம்பாதிப்பான். அதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து இது பண்ண பேச வைப்பான்.
இவங்களும் போயிட்டு நம்மளும் சேனல்லாம் வரோம், நம்மளாம் 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாத்தையும் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தான் அவங்க வீட்லயே வந்து நீங்க எதுவும் பேசாதீங்க நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இவர் இதுக்குதான் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டேரக்டர் எதுக்கு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டேரக்டர் வந்து இவருக்கு வந்து காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் நேம் மூவி நேம் எல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பலைங்க. அவருக்கு வந்து காசு தரல, ஏன்னா அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு எந்த அளவுக்குங்கிறது தெரியாது. அது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மட்டும்தான் தெரியும். அவர் வந்து வாயால இவர் வந்து ஸ்ரீ வந்து சொல்லணும், இந்த டேரக்டர் சொல்லணும். 2 பேத்துக்கும் ஒரு டிபேட் நடத்தியோ ஒரு 2 பேத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் தெரியும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் சைடு வச்சு நம்ம பேசவே கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் தான் வந்து காசு தரல இவருக்கு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து அவரை வந்து பெருசா பயங்கரமா அட்டாக் பண்றாங்க, பிளேம் பண்றாங்க. அவருக்கு வந்து சம்பளம் நிறைய தரல. இந்த சம்பளம் வாங்குறதுக்கு சினி ஃபீல்ட்ல வந்து ஒரு சில நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஃபார்மாலிட்டினா, இப்ப நான் இப்ப ஆக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தராங்க டேரக்டரோ அசிஸ்டன்ட் டேரக்டரோ யாரோ ஒருத்தருங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சுதான் அமௌண்டே வாங்க முடியும். அந்த மாதிரி இவர் இல்ல, இவர் சாமானிய மக்கள்ல இருந்து போன ஒருத்தரா இருக்காரு. அதனால இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணா அங்க ஆள் இல்ல, அதனால சம்பளம் வராததுனால இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு உண்டாயிட்டாரு, டிப்ரெஷனுக்கு உண்டாயி இந்த மாதிரி ஆயிட்டாருன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அண்ட் தென் இவரோட இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஸ்ரீயோட இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஃபாலோயிங் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாலோவிங்ல இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கே இருக்கு. என்னன்னா இந்த போட்டோஸ் அந்த இந்த வீடியோஸ் இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு போஸ்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜஸ்டின் பைபர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கேஷுவலா கொடுப்பாரு. கேண்டிடா ரொம்ப கேஷுவலா இருக்கும். சும்மா அப்படி படுத்திருக்கும் போது போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து போஸ்ட் போடுவாங்க. அது எம்காவுல வியூஸ் போயிருந்திருக்கும். அந்த மாதிரிதான் வந்து இவரும் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு நினைக்கிறேன். அந்த இன்ஸ்டா பேஜ்ல அவங்க ஃபாலோவர்ஸ்ல இருக்கவங்க ஃபாலோவிங்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு பீப்புள்ஸா தான் இருக்காங்க. அந்த கேஷுவலா ஒரு போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு செக்ஸியா எடுக்கிறது, 80+ எடுக்கிறது, இந்த மாதிரி எடுக்கிறவங்க தான் அவர் ஃபாலோவிங்ல இருக்காங்க, ஃபாலோவர்ஸ்லயும் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சில போஸ்டர்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த மாதிரிதான் இவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆயிருக்குன்ற மாதிரி எல்லாம் நிறைய ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம நம்ம பாட்டுக்கு எதுவும் பேசக்கூடாது. இது வந்து அதுல இருந்ததுனால இந்த ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லிக்கிறேன். அதனால அந்த மாதிரி வந்து ஒரு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து போறாரு. பிகாஸ் ஆஃப் வியூஸ் லைக்ஸ் இந்த மாதிரி வரதுக்காக அண்ட் தென் அந்த ஜானர் ஓகேங்களா, இந்த போஸ்ட் கொடுத்து இந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி எடுக்கணுங்கிற மாதிரி இவங்க ஒரு சில இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் போட்டோஸ்ல நிறைய விதமா இருக்கு, நிறைய விதமா ஒரு போஸ்ட் எல்லாம் போடுறது இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இதுலதான் வந்து இவங்க எடுத்துருக்காங்க. கன்ஃபார்மா இவர் வந்து அந்த மாதிரிதான் போயிருந்திருக்காரு. அதனால அவங்க எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவர் வந்து இந்த மாதிரி மாறிட்டாரு அதனாலதான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி தவறான செயல தவறான வார்த்தைகள்லாம் என்னைக்குமே நம்ம பேசக்கூடாது, சொல்லவும் கூடாது, எதுவுமே தெரியாம நம்ம பேசவும் கூடாது. சரிங்களா? இந்த டைம்லயே நம்ம எதுவுமே பண்ணாம இருக்க லோகேஷ் கனகராஜ் வந்து பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. என்னங்க நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்க, உங்களாலையும் அந்த மாதிரிலாம் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க உங்க படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி உங்க படத்துல நடிச்சு கொடுக்க இப்படி ஒரு இதா இருக்கு, நீங்க எதனா வாய்ப்பு கொடுங்க, எல்சியூல வாய்ப்பு கொடுங்க, பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவருக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் ரெக்வஸ்ட் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் வந்து அந்த ஹெல்பிங் மைண்டுக்கு வந்துட்டாரு. ஆல்ரெடி பண்ணக்கூடியவர் தான், இப்ப அவரும் ஹெல்ப் பண்றதுக்கு போயிட்டாருங்க. இந்த டைம்ல வந்து அவர் எப்படி கம்பேக் கொடுக்க வைக்கணும் அந்த மாதிரியான தாட்ஸ் தான் நமக்கு இருக்கணும். நிறைய பேர் வந்து கலாச்சிட்டு இந்த மாதிரிலாம் போட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எதுன்னு தெரியாம பேசக்கூடாது. அவரை வந்து நம்ம கம்பேக் கொடுக்க வைக்கணும். நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே போடுறாங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அந்த வீடியோக்கு கீழே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. என்னன்னா, நீங்க வந்து நான் 1 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து தம் அடிச்சு, நான் அந்த மேல வந்து ஸ்மோக் விட்டுட்டேன். 1 இயர்ஸ் வந்துட்டு எனக்கு பாத்தீங்கன்னா 1 இயர் கிராஸ் ஆயிடுச்சு, 1 இயர்ஸ் 13 டேஸ் 1 இயர் கிராஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, அந்த வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு. சொன்னதுக்கு அப்புறம் அது கீழே வந்து சூப்பர் இந்த மாதிரிதான் இருக்கணும், என்ன மாதிரி கத்துக்குங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. நான் வந்து தம்ம விடுறதுக்கு பிளாக் டீ வந்து குடிப்பேன், பிளாக் டீ குடிச்சதுனால நான் வந்து தம்ம விட்டுட்டேன், அந்த மாதிரி தம்மு ஞாபகம் வந்தா நான் பிளாக் டீ குடிப்பேன், இந்த மாதிரி நீங்களும் ஏதோ ஒண்ணு செய்யுங்க, அந்த மாதிரி பிளாக் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லியிருப்பாரு அந்த வீடியோல. அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நல்லா பரவாயில்ல கம்பேக் தலைவா அப்படின்னு தான் கொடுத்துருவாங்க. நீ கம்பேக் மட்டும் கொடு தலைவா, அப்புறம் உன்னோட பாரு என்ன வேணா எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது கீழே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ஓகே சூப்பருங்க, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுங்க, இனிமேல் அந்த பழைய போட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரியான போட்டிருந்தெல்லாம் பில்ட் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இவர மாதிரியான ஆக்டர்ஸ், ஸ்ரீ மாதிரியான ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மிஸ் பண்றோம்னா, இந்த இடத்துல இந்த மலையாள மூவிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் வந்து கதை தான் பேசும், அந்த இடத்துல ஆக்டிங் தான் பேசும். மலையாள மூவிஸ் எல்லாம் எப்பறம் அவங்க எல்லாம் அவார்டு அடிக்கிறாங்க, நம்ம அவார்டு அடிக்க முடியல, எப்பறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியா மூவி கொடுக்குறாங்க, நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் ஒரே மாஸ்க்காக மட்டும்தான் எதிர்பார்க்கிறோமே தவிர அங்க இருக்க ஸ்டோரி நம்ம எதிர்பார்க்க மாட்டேங்கிறோம், அவங்க ஆக்டிங்கை நம்ம எதிர்பார்க்க மாட்டேங்கிறோம். நமக்கு தேவை மாசா எதனா ஒண்ணு ஸ்கிரீன்ல காட்டினா அங்க போய் நம்ம கத்திட்டு விசில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அது மட்டும் தான், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம்.